அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். விடுமுறையுடைய காலங்கள். இந்த காலத்திலே பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு ஆசை ஒரு பக்கம் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய குழந்தைகளை நீங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கிரிக்கெட்ல இருந்து செஸ்ல இருந்து அனைத்து விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் சொல்லித்தாங்க, தப்பு கிடையாது. ஆனா தீன் சம்பந்தமான விஷயங்களும் அவர்களுக்கு இந்த ஒரு மாத காலத்துல பரிபூர்ணமாக சொல்லித்தரப்பட வேண்டும் சகோதரர்களே. காலத்தின் கட்டாயம் அவங்களுடைய ஆசைக்கு 1 மணி நேரம் என்று சொன்னால் இந்த ஒழுக்கம் மற்றும் தீன் சம்பந்தமான விஷயங்கள் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் அவர்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே ஒரு சிறிய வேண்டுகோளுங்க, இந்தியால கடந்த ஒரு 2-3 மாதங்களா பல வருஷங்கள் எடுக்க வேணாம், இப்ப பாப்போமே. போன மாசம் நடந்தது. இந்தியால ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மாணவன், அந்த மாணவன் அவன் வீட்டுக்கு வரப்ப வீட்டுல வந்து சோர்வாய் படுத்துட்டான். என்னன்னா அவங்க அம்மா பேக் திறந்து பார்த்தா சாராயம் குடித்து விட்டு அந்த பாட்டில் இருக்கும் தெரியுங்களா, அந்த பாட்டில் அவனோட பேக்ல இருக்கு சகோதரர்களே. அந்த வகுப்பு மாணவன் எத்தனாவது நீங்க நினைக்கிறீங்க? 4வது படிக்கக்கூடிய மாணவன் ஃபுல்லா சாராயம் குடிச்சிட்டு வீட்டுல வந்து படுத்து கிடக்குறான். ஒழுக்கத்துல எவ்வளவு தலை ஓங்கி இருக்கிறோம்னு நீங்க கொஞ்சம் பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒழுக்கத்துடன் பயபக்தியுடன் அல்லாஹுக்கு பயந்து மார்க்கம் தெரிந்த ஒரு மாணவனாக மாணவியாக உருவாக்க வேண்டும்னு சொன்னா இந்த 2 மாசத்துல கண்டிப்பா உங்க மொஹல்லால உங்க வீட்டு பக்கத்துல கண்டிப்பா பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் தனித்தனியா நிறைய மதரசாக்கள் நடக்குது. அங்க சம்மர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி விடக்கூடிய கட்டாய கடமையில இருக்கும் சகோதரர்களே. நீங்க சேலத்துல இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஜாமியா மஸ்ஜித்ல நடக்குது. இன்ஷா அல்லாஹ் அங்க வந்து அட்மிஷன் பண்ணுங்க. அதோட டீடைல்ஸ் இந்த வீடியோட நான் கீழே கொடுத்திருக்கேன். இதே வேற மொஹல்லாக்கள்ல இருந்து இல்ல வேற மாவட்டத்துல இருந்து வேற ஊர்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா உங்க இமாமுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை கண்டிப்பா நீங்க இப்படி வார்த்து வளர்த்து எடுக்கலன்னு என்று சொன்னால் இன்னைக்கு காலத்துல சொல்றது கண்டிப்பா பிள்ளைகள் கெட்டு போயிருவாங்க. அதற்கான முழு ஒத்துழைப்பும் காரணமும் பேரண்ட்ஸ் மட்டும். அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை தீனும் பயபக்தியுடனும் மார்க்கம் தெரிந்தும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் எல்லாம் சேர்ந்து உருவாக்குவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.